ஸோ எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப குருவிடி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே வந்திருக்கு. ஸோ 10% கேஷ்பேக் வந்து ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ மொத்தம் டோட்டலாக எவ்வளோ அவங்க டிஸ்கவுண்ட் தருவாங்க பார்த்தீங்கன்னா 12,500 கிட்ட வந்து மொத்தமாக டோட்டலாக டிஸ்கவுண்ட் வருது. அது எப்படி வருது, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினா அது வரும்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்த வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ப்ளஸ் வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த பார்க்கலாம். என் பேர் ஷரண், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க குருவிடி சேனல். ஃபஸ்ட் டைம் சேனல் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 10% டிஸ்கவுண்ட் வந்து 2 பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் பில்லியன் டேஸ்னால மோஸ்ட்லி வந்து கேஷ்பேக் ஆஃபரு, நோ காஸ்ட் இஎம்ஐ எல்லாமே வரும். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன பேங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க் ப்ளஸ் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இந்த 2 பேங்க் நீங்கள் கார்டு வச்சுருங்க, கிரெடிட் ஒரு டெபிட் கார்டு ஏதோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10% வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து இதில் வந்து அப்ளை வந்து ஆகும். இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் கேஷ்பேக் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்னா இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்னா 100 ரூபாய் கஞ்சி போக 900 ரூபாய் வந்து நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து காசு கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். இது வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட். கேஷ்பேக் எப்படி பார்த்தீங்கன்னா 10% கேஷ்பேக் அதே 1000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாவும் நீங்கள் பொருள் வாங்கும்போது 1000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும். ப்ளஸ் வந்து அந்த கேஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 100 ரூபாய் 10% 100 ரூபாய் கேஷ்பேக் வந்து உங்களுக்கு 60 நாள்லேயே 120 நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து அது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்க்கும் கேஷ்பேக்கும் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்ன பேங்க்குக்கு கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் எப்படி இந்த ஆஃபர் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். டோட்டல் டிஸ்கவுண்ட் அப் டு 11,500 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து அப்ளை ஆகுது, என்னென்ன வாங்கினா அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மினிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ க்ராசரி, நீங்கள் மளிகை பொருள் எதாவது வாங்கினா 2,500 ரூபாய் வரைக்கும் வருது. ஆல் அதர் கேட்டகரி அப்படின்னா 5000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டோட வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். 2 to 4 இந்த டேட்டுக்குள்ளே, ஆமாம் சில இதுக்கு வந்து 2ஆம் தேதி வந்து அப்ளை ஆகிடுது. ஸோ ஆல் கேட்டகரி எல்லா கேட்டகரியும் நீங்கள் பண்ணிங்கன்னா 1750 1250 ரூபாய் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வாங்கிடலாம் மொபைல் தவிர்த்து. ரெண்டாவது வந்து மொபைல் நீங்கள் சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற கிரெடிட் கார்டுக்கு மட்டும், டெபிட் கார்டு கிடையாது, கிரெடிட் கார்டுக்கு மட்டும். இன்கேஸ் நீங்கள் மொபைல் ஏதாவது வாங்குனீங்கன்னா 1500 ரூபா 10% டிஸ்கவுண்ட்னு சொல்லி போட்டுட்டு 1500 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டல் சேவிங் பார்த்தீங்கன்னா 1750 அப்படின்னு சொல்லி வாங்குறேன். மொபைல் வாங்கிங்கன்னா இந்த 1750 வராது. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து 1500க்குள்ளே தான். அது தவிர்த்து நீங்கள் ஏதோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு ஏதோ வாங்குறீங்க அப்படின்னா 1750 அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. ரெண்டாவது என்னென்னா 5/6 5ஆம் தேதி 6ஆம் தேதி. ஸோ எது வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் போகுது அப்படின்னா, கிரெடிட் கார்டு வச்சு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் போகுது. இன்னைக்கு தேதி வந்து 2ஆம் தேதி தான், 3ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் போகுது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே 5 to 6லேருந்து நீங்கள் மொபைல் தவிர்த்து வேறு எது வாங்கினீங்கனாலும் 1500 ரூபாய். ஃபஸ்ட் நாள் மட்டும் வந்து 1750 ரூபாய் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் எது மொபைல் தவிர்த்து எது வாங்கினாலும் இந்த ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ கார்டு வச்சு வாங்கினீங்கன்னா, கிரெடிட் கார்டுக்கு மட்டும் சொல்கிறேன், 1500 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது மொபைலுக்கு வாங்கினீங்கன்னா 1250 ரூபாய். ஃபஸ்ட்டு 2 to 4 வரைக்கும் வாங்கினீங்கன்னா 1500 ரூபாய். அதுக்கப்புறம் நீங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் வாங்கினீங்கன்னா 1250 ரூபாய். ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் க்ராசரி மேக்ஸிமம் க்ராசரிக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வரைக்கும் வரும், உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும். முக்கியமான விஷயம், போனஸ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, போனஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் சொல்லிட்டு ஒரு ஆஃபர். நம்ம எப்படி ஆக்சிஸ் பேங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் டைப் இருக்கோ, நீங்கள் இந்த ஆஃபர் டைம் மட்டும் இல்லாமல் எப்போ நீங்கள் வாங்கினாலும் 5% வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனஸ் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 1250 பர் கிரெடிட் கார்டு. நீங்கள் 30,000 ரூபாய்க்கு எது வாங்கினாலும் சரி, 30,000 ரூபாய்க்கு மேலே எது வாங்கினாலும் சரி, 1250 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஃப்ளாட்டாகவே டிஸ்கவுண்ட் வருது. அந்த மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1750 2ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் பண்ண 1750 போக அடிஷ்னலாக இது வந்து 1250 வரும். ஸோ 1750 ப்ளஸ் 1250 3000 வரைக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வருது. இது வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன் 30,000 ரூபாய்க்கு மேலே ஏதோ பொருள் வாங்குறீங்கன்னா அடிஷ்னலாக 1250 வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து தரேன்.
ரெண்டாவது போனஸ் ஆஃபர். நீங்கள் ஒரே சிங்கிள் டிரான்சாக்ஷன் 80,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து தராங்க. ஆமாம், 4,000 ரூபாய். நீங்கள் 30,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா 1,250 ரூபாய். அதே நீங்கள் 80,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா 4,000 ரூபாய். ஸோ இது ஒரு சின்ன இடையில ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு பொருள் பெரிய அமௌண்ட் பட்ஜெட் எதாவது வாங்கினீங்கன்னா தயவுசெய்து கடையோட கம்பேர் பண்ணி கடையோட ப்ரைஸுக்கும் இதோட ப்ரைஸ்க்கும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ ஏன்னா இப்போவும் நிறைய கடையிலே நிறைய டிஸ்கவுண்ட்லாம் தராங்க. ஸோ செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்கள் நேரடியாக நீங்கள் போய் பொருளை பார்த்தே வாங்கிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டெபிட் கார்டோட ஆக்சிஸ் பேங்க் ப்ளஸ் ஐசிசியோட டெபிட் கார்டு முக்கியமான விஷயம். எப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டோட கிரெடிட் கார்டுக்கு தான் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் வந்து ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ கிரெடிட் கார்டு இல்லாத பட்சங்களுக்கு டெபிட் கார்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது கிரெடிட் கார்டு விட டெபிட் கார்டு வந்து கேஷ்பேக் ஆஃபர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம கிரெடிட் கார்டில் எப்படி 2ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கூட கேஷ்பேக்கும் அடுத்து 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கம்மியான கேஷ்பேக் தந்தாங்களோ, ஸோ அது மாதிரி இதில் இல்லாமல் எல்லாம் நீங்கள் எப்போ வாங்கினாலும் ஒரே கேஷ்பேக் தான். ஸோ நீங்கள் கிராசரி தவிர்த்து வேறு நீங்கள் எது வாங்கினாலும் 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 1,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் தங்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் கிராசரி வாங்கினா நம்ம கிரெடிட் கார்டில் பார்த்த மாதிரி தான் 300 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வரும். ஸோ அதே தான், அவ்வளோதான். இதில் நம்ம எப்படி அதில் 1750 பார்த்தோமோ அதே மாதிரி இதில் 1000 rupees, அவ்வளோதான். ஸோ நம்ம பார்க்க போகிறதுல ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ அவங்க 12,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் தராங்க. அதில் என்ன சூழ்ச்சியம் இருக்குது, அது எப்படி வந்து அப்ளை ஆகுது? ஸோ எல்லாத்துக்குமே அந்த 12,000 ரூபாய் கிடைக்கும்னா கிடைக்காது. ஸோ அதை பற்றி தான் இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஹவு டு போனஸ் ஆஃபர் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவங்கள கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இந்த 80,000லேருந்து நம்ம பேசலாம். 1750 + 1250 + 4,000 + 3650. இது பாருங்கள், 1750ங்கிறது மொபைலுக்கு அப்ளிகேபிள் வந்து உங்களுக்கு வராது. இன்கேஸ் நீங்கள் மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா 1500 மட்டும்தான் வரும். ப்ளஸ் 1250ங்கிறது அந்த 30,000 மேலே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணால் வரும் பார்த்தீங்களா, 1250 அது. மூணாவது 4,000ங்கிறது 80,000 ரூபாய்க்கு மேலே சிங்கிள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான். ப்ளஸ் 3650ங்கிறது நீங்கள் ஆக்சிஸ் கார்டு, ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் இந்த 3650 வரும். ஸோ டோட்டல் சேவிங் பார்த்தீங்கன்னா 10,650. ஸோ நம்மள்கிட்ட இந்த 1,750ங்கிறது நீங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு அது அப்ளிகேபிள் வராது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மொபைலுக்கு வராது. ப்ளஸ் 1250ங்கிறது 30,000 மேலே போனால் மட்டும்தான். 4,000ங்கிறது 80,000 மேலே போனால் மட்டும்தான். 3650ங்கிறது ஆக்சிஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான். அதுக்கு மேலே ரெண்டாக பாருங்கள், 50,000 சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. 1750 + 1250 + 2350. 1750ங்கிறது மொபைல் எடுத்திங்கன்னா வராது. திரும்ப அதே மாதிரி நம்ம 80,000 எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். 1750ங்கிறது மொபைலுக்கு வராது. இன்கேஸ் நீங்கள் மொபைல் எடுத்திங்கன்னா இந்த 1750 பதிலாக 1250 இங்கே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1250ங்கிறது நம்ம 30,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சிங்கிள் டிரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து 1250 வரும். ப்ளஸ் 2350ங்கிறது ஆக்சிஸ் ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் 2350. இங்கே டோட்டல் சேவிங் 5350. இன்கேஸ் நீங்கள் மொபைல் ஏற்றிங்கன்னா 5150 மட்டும்தான் வரும். ஆக்சிஸ் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் அந்த 2350 வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும், இல்லைன்னா ஆகாது. கடைசி வந்து இந்த 20,000, இந்த 1750ங்கிறது மொபைலுக்கு வராது. திரும்ப அதே நம்ம சொல்கிற மாதிரி தான், மித்த எந்த ப்ராடக்ட் வந்தாலும் 1750 வரும். ரெண்டாவது இந்த 1750ங்கிறது நீங்கள் ஆக்சிஸ் கார்டு வச்சுருக்கணும், இல்லைன்னா ஐசிசிஐ கார்டு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 1750 வரும், இல்லைன்னா வராது. அதுவும் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான். ப்ளஸ் 913 வந்து ஆக்சிஸ் கார்டோட ஃப்ளிப்கார்ட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 913 வரும். டோட்டலாக 2663. ஸோ இதுதான். ஸோ இந்த ஆஃபருங்கிறது ஹை அண்ட் லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆஃபர் மட்டும்தான் இவங்க வந்து பிரித்து காட்டுறாங்க தவிர்த்து அதுக்குள்ளே உள்ள நுணுக்கத்தை இவங்க வந்து சொல்லலை, சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் இந்த 1750 பார்த்துட்டு நீங்கள் பிக் பில்லியனில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, கடையில் போய் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதை விட நல்ல ஆஃபர் அவங்க தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் நேராகவே போயிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபீல் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெமோ பண்ணி நீங்கள் ஒரு பொருளை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும், அது வந்தால் தான் நம்ம வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு போய் திரும்ப அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ
உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் புரியல, எனக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா, என்ன கார்டில் வாங்குறீங்க, என்ன பொருள் வாங்குறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் பண்ணிடுங்க. வீடியோ பிடிக்கலாம் அன்லைக் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.